நாளைய தினம் விநாயகருக்கு உகந்த வளர்பிறை சதுர்த்தி திதி வருகிறது. அதாவது பௌர்ணமி முடிந்த 5வது நாள் தேய்பிறை சதுர்த்தி திதி வரும். இதைத்தான் நாம் சங்கடகர சதுர்த்தியாக வழிபாடு செய்வோம். அதுவே அமாவாசை முடிந்த 5வது நாள் வரக்கூடிய சதுர்த்தி திதியை வளர்பிறை சதுர்த்தி திதி என்று அழைக்கின்றோம். அதுதான் நாளைய தினம் வரவிருக்கின்றது. இந்த சதுர்த்தி திதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பதால் இந்த நாளில் நாம் விநாயகர் வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் என்பது ஐதீகம். நாளைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய விநாயகர் வழிபாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இன்றே உங்களுடைய வீட்டை எல்லாம் சுத்தம் செய்து வைத்திருப்பீர்கள். ஏனென்றால் வழக்கம் போல வெள்ளிக்கிழமை என்றால் எல்லோர் வீடும் சுத்தபத்தமாக இருக்கும். வீட்டில் இருக்கும் பெண்கள் நாளைய தினம் அதிகாலை வேளையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட வேண்டும். பூஜை அறையில் இருக்கும் சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்துவிட வேண்டும். உங்களால் முடிந்தால் சாப்பிடாமல் விரதம் இருக்க முடியும் என்றால் நாளை காலை முதலே வெறும் நீராகாரம் மட்டுமே அருந்தி விரதம் மேற்கொள்ளலாம். முடியாதவர்கள் 3 வேளை சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. நாளை மாலை உங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றி விநாயகரை மனப்பூர்வமாக வழிபாடு செய்ய வேண்டும். முடிந்தால் வீட்டில் இருக்கும் விநாயகருக்கு நாளை மாலை கொழுக்கட்டையை நெய்வேத்தியமாக செய்து வைத்தால் மிகவும் சிறப்பு. 8 கொழுக்கட்டை செய்து வைத்து அந்த 8 கொழுக்கட்டையும் உங்கள் கைகளால் தானம் கொடுத்தால் நாளைய தினம் மிகவும் சிறப்பாகும். வீட்டிலேயே ஒரு தேங்காயை எடுத்து சுத்தமாக கழுவி அதற்கு மஞ்சள் தடவி வைத்து கொள்ள வேண்டும். இதை விநாயகர் கோவிலுக்கு செல்லும்போது எடுத்து செல்ல வேண்டும். உங்களுடைய 2 உள்ளங்கைகளிலும் அந்த தேங்காயை வைத்து கொண்டு உங்கள் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று விநாயகரை 3 முறை சுற்றி வர வேண்டும். பிறகு சூறை தேங்காய் உடைப்பதற்கு என்று கோவிலில் ஒரு இடம் இருக்கும் அல்லவா, அந்த இடத்தில் நின்று அந்த தேங்காயை உங்கள் தலையை 3 முறை சுற்றி சிதறு தேங்காய் உடைத்து விடுங்கள். அவ்வளவுதான், உங்களுடைய பிரச்சனைகள் சுக்குநூறாக உடைந்து விட்டது. வீட்டிலிருந்து கிளம்பும்போது அந்த தேங்காயோடு நீங்கள் இன்னொரு பொருளையும் எடுத்து செல்ல வேண்டும். இதுதான் பணக்கஷ்டத்தை தீர்க்க போகும் பரிகாரம். பச்சை நிறத்தில் சின்னதாக சதுர வடிவில் ஒரு துணி எடுத்து செல்ல வேண்டும். அதில் 5 ரூபாய் நாணயத்தையும் கொஞ்சமாக விநாயகர் கோவிலில் உள்ள திருநீரையும் வைத்து ஒரு முடிச்சாக கட்டிக்கொள்ள வேண்டும். பின்பு அங்குள்ள விநாயகர் கோவிலில் உள்ள ஐயர் கையில் கொடுத்து அதை விநாயகரின் பாதத்தில் வைத்து எடுத்து தர சொல்ல வேண்டும். அதை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்து பணம் வைக்கும் பெட்டியிலோ அல்லது பீரோவிலோ அதை வைத்துவிட வேண்டும். அப்பனை விநாயகா, என்னுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும், வருமானம் அதிகரிக்க வேண்டும், என் குடும்பத்தில் செல்வ வளம் பெருக வேண்டும், எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த முடிச்சை உங்கள் பீரோவில் வைத்தால் பணம் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.